சென்னை நந்தம்பாக்கத்தில் முதியோர் இல்லம் கட்டுவதற்காக வாங்கப்பட்ட 3140 சதுர அடி நிலத்தில் இரவோடு இரவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அலுவலகம் அமைத்ததாக கூறி பெண் ஒருவர் தர்ணாவில் ஈடுபட்டார். வாடகை கட்டிடத்தில் சுமார் 20 ஆண்டுகளாக முதியோர் இல்லம் நடத்தி வந்த குஞ்சம்மாள் தாமஸ் சொந்த கட்டடம் கட்டுவதற்காக வங்கிக் கடன் பெற்று 2014ஆம் ஆண்டு இடம் வாங்கியுள்ளார். அந்த இடத்தை சர்வேயர் மூலமாக கடந்த வாரம் அளவீடு செய்தபோது திமுக மற்றும் விசிகவினர் இடையூறு செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அங்கிருந்து சிறிய கட்டிடத்தின் பூட்டை உடைத்து அதனை விசிக கட்சி அலுவலகமாக மாற்றியதாக புகார் தெரிவித்துள்ளார். 2014 பாலாஜின்றவங்க கிட்ட 3140 ஸ்கொயர் ஃபீட் நான் இங்க வாங்கியிருக்கேன் முதியோர் இல்லம் கட்டுறதுக்காக. என்னால உடனே கட்ட முடியல, லேட் ஆயிடுச்சு. சரி இப்ப இதை கட்டலாம் இதுலயே வந்துச்சுன்னா நாங்க அது லாஸ்ட் ஒன்று அளக்கலாம் சொல்லி அளக்க வந்தோம்னா அவங்க அளக்கவும் முடியல. அவங்க பார்த்தா அவங்க விசிக கட்சி ஆரம்பிச்சு கொடியெல்லாம் வச்சு பிரியாணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. எங்க அனுவாதம் இல்லாம பூட்டை உடைச்சிட்டு எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், எங்களுக்கு இந்த இடம் வேணும், முதலமைச்சர் அதுக்காக எங்களுக்கு உதவி பண்ணணும்.